ஹலோ அர்ஜுன், நான் பிரியா பேசுறேன். ஹாய் பிரியா, ஏன் இவ்வளவு நாளா ஃபோன் பண்ணவே இல்ல? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நம்ம பிளான் படி ஃபர்ஸ்ட் நைட்டை ஒரு மாசத்துக்கு தள்ளி போட்டிருக்கேன். கிரி நான் சொன்னதை நம்பி என்னை தொடக்கூட இல்ல. கிரி உன்னை நம்பிடுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் உன்னை நடிக்க சொன்னேன். அர்ஜுன், நீ இருக்கிற தைரியத்துல தான் நான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். பயப்படாத பிரியா, நான் இப்பதான் ஒரு லாயரை மீட் பண்ணிட்டு வரேன். அவர் ஒரு நல்ல ஐடியா கொடுத்திருக்காரு. நம்ம கூடி சீக்கிரம் கோடீஸ்வரர் ஆயிடலாம். நீ நேர்ல வா, நான் டீட்டெயிலா சொல்றேன். அர்ஜுன், யாரும் வர மாதிரி இருக்கு. நான் அப்புறம் பேசுறேன். வெரி குட், வெரி குட் அர்ஜுன். நீ கோட்டீஸ்வரன் ஆவறதுக்கு இப்படி ஒரு பிளான் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ டான்ஸ் கிளாஸ் வந்து சேர்ந்தப்போ ரொம்ப அமைதியா இருந்த. அந்த அமைதி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன பண்றது, அதுக்கு முன்னாடி உனக்கு பிரியாவை பிடிச்சு போச்சு. அவ பின்னாடி சுத்தி அவளை உன் வலையில விழ வச்சு இப்போ கிரிக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டியே. ஏதோ கிளியர் ஆச்சுன்னு நினைச்சேன். ஆனா நீ இன்னும் அவளை லவ் பண்ணிட்டு இருக்க. பிரியாவை டைவர்ஸ் பண்ண வச்சு அவ மூலியமா வர கோடிக்கணக்கான சொத்தை நீ அனுபவிக்கணும்னு நினைக்கிற. இந்த விஷயம் கிரிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? எனக்கு என்னவோ நீ இதுக்கப்புறம் என்ன காதலிப்பேன்ற நம்பிக்கை இல்லை. பிரியா மூலமா உனக்கு நிறைய பணம் கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். அதை வச்சு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா நான் டான்ஸ் மாஸ்டர் ஜோஜோவை நீ தான் கொலை பண்ணன்னு எனக்கு தெரியும். நம்ம ட்ரூப் செலக்ட் ஆகிறதுக்கு தான் நீ பண்ண நான் நினைச்சேன். ஆனா கிரிக்கு பிரியாவை கல்யாணம் பண்ண சம்மதிக்க வச்சு நீங்க 2 பேரும் கட்டி பிடிச்சு ஐ லவ் யூ சொன்னீங்கல்ல, அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த கொலைய கூட உன் சுயநலத்துக்காக தான் பண்ணிருக்கேன்னு. என்ன மிரட்டுறியா? ஆமா, நான் என் சுயநலத்துக்கு தான் பண்ணேன். இப்ப என்ன? இந்த விஷயத்த நான் கிரிக்கிட்டயோ இல்ல போலீஸ் கிட்டயோ சொன்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசி. ஒண்ணு நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், இல்ல உனக்கு கிடைக்க போற பணத்துல இருந்து 50 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுக்கணும். உனக்கு 2 நாள் டைம் தரேன். நல்லா யோசிச்சு ஒரு முடிவு சொல்லு. வாட்டா? பாய். பிரியா, இந்த ஃபைல்ல 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள கிரிபிரசாத் கம்பெனியுடைய ஷேர்ஸ் இருக்கு. இனிமே இந்த கம்பெனிக்கு நீயும் ஒரு முதலாளி. நீ கிரியோட லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லம்மா, இந்த கம்பெனியோட பார்ட்னரும் கூட. இனிமே இந்த கம்பெனிய நல்ல முறையில நடத்துவேன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த அம்மா. கையில வச்சுனா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. எல்லாரும் குர்ரா வந்த வேலையை பார்க்க மாட்டேன். இன்னைக்கு டின்னர் கிடையாது. ஹலோ ஹலோ ஹலோ, வந்ததுல பிரச்சனையா? போங்க, மத்தவங்க பார்க்க வேணாம். யூ நாட்டி. புருஷன் தானே மத்தலாம் நாட்டி நாட்டின்னு சொல்லு. ஹலோ மிஸ்டர் சிவராஜ், ஹாய் இருக்கீங்க? கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. யார் இவரு? வரும்போதே அடித்தடியா வராரு. சாரி பிரியா, இவர் தான் அடிதடி படத்தோட டைரக்டர் சிவராஜ். இவர் எடுத்த படத்துல அடிதடி, ஆளும் கொஞ்சம் அடிதடி. விஷ் ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க் யூ. ஏங்க அண்ணே, இன்விடேஷன்லாம் வைக்க மாட்டியா? சரி, நானும் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு ஷூட்டிங் போலான்ட்டு வந்தேன். ஆமா, உன்னுடைய காதல் அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல. ஏதாவது கிரியேட் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். வெக்கப்படுற கண்ணு. பிரியாவை முத நீ பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுச்சு? பிரியாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப ஒரு நிமிஷம், நான் மட்டும் கேட்கறத விட வந்திருக்கவங்க கேட்கட்டும். ஏன்பா மைக் கொடுங்கப்பா. என்னோட லைஃப்ல நான் மேரேஜை பத்தி நினைச்சு கூட பார்த்ததே இல்லை. ஏன்னா என்னுடைய ஒர்க், பிஸ்னஸ், ஃபேமிலி இப்படி பிஸியாவே இருந்துட்டேன். ஆனா எனக்கும் காதல் வந்ததுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த கிரெடிட் கோஸ் டு பிரியா. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். பிரியாவை நான் முதல்ல பார்க்கும்போது அவ எனக்காகவே பிறந்திருக்கான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்படி ஒரு அழகான பொண்ணு வேற எவனுக்காகவாது பிறந்திருந்தா கண்டிப்பா நான் கடவுள்கிட்ட போராடி இருப்பேன். அவ எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக. எனக்கு முன்னாடி இவளை வேற யாராவது விரும்பி இருந்தாலோ நிச்சயமா அவனோட முடிவு
என் கையால தான் இருந்திருக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். மிஸ்டர் சிவராஜ், என்னோட ஃபீலிங்ஸ் பத்தி கேட்டீங்களே, அதோட கிரெடிட் இவருக்கும் சேரும். ஹீஸ் மிஸ்டர் அர்ஜுன். இவர் மூலமா தான் எனக்கு பிரியா கிடைச்சா. ஹலோ சார். ஹாய். என்ன கிரி இதெல்லாம் பெருசா சொல்லிட்டு? ஹேய் வசந்த், எக்ஸ்கியூஸ் மீ, 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். ஓகே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. வாவ், வாங்க மிஸ்ஸஸ் கிரி, வாங்க வாங்க. இப்பதான் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். வாங்க 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 வாங்க. கமான் கமான் கமான். அர்ஜுன், ஃபர்ஸ்ட் உட்காரு. அர்ஜுன், இப்ப நீ எதுவும் பேச வேண்டாம். இந்த மாதிரி ஒரு பங்களா வாங்கத்தான் நம்ம கனவு கண்டோம். பிக் பிக் ரூம்ஸ், கார்டன், ஸ்விமிங் பூல், ஜஸ்ட் 10 கோடி ரூபா தான். எப்படி? சிம்பிள் யார். நீ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணு, பணம் கிடைக்கும், பங்களா வாங்கிடலாம். டைவர்ஸா? அன்னைக்கு நான் போன்ல உங்ககிட்ட சொன்னேன்ல, ஒரு லாயரை மீட் பண்ண ஒரு ஐடியா கொடுத்தாருன்னு. கல்யாணம் ஆகி 15 நாள் ஆகியும் ஸ்டில் யூ ஆர் virgin. அதாவது உன் புருஷன் ஒரு ஆண்மை இல்லாதவன் நீ கோர்ட்ல சொல்லணும். சிம்பிள் யார், இஸ் இம்பார்ட்டன்ட். என்ன யோசிக்கிற? இந்த பிளான் சக்சஸ் ஆகுமாண்ணா? ஏய், கண்டிப்பா சக்சஸ் ஆகும். என்ன பயமா? எதுக்கு பயப்படுற? கோர்ட்டு போகணும்னா அவசியமே இல்லையே. நீ இந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுக்க போறேன்னு கிரிக்கு தெரிய வந்துச்சுன்னா அவன் குடும்பத்தோட போய் அவமானப்படுறதுக்கு விரும்ப மாட்டான். ஆட்டோமேட்டிக்கா டைவர்ஸ் கொடுத்துருவான். நாளைக்கு காலையில நான் டைவர்ஸ் பேப்பர்ஸோட ரெடியா இருப்பேன். நீ வந்து ஒரு சின்ன கையெழுத்து போட்டா போதும். மேட்டர் ஓவர். ஓகே? We are really going to be rich, Priya. Rich? Yes, really rich. இன்னில இருந்து நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இனிமேல் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் உன்னோடது என்னோடதுன்னு இல்லாம நம்மளோட தான் இருக்கணும். கல்யாணம் ஆகி 15 நாள் ஆகியும் ஸ்டில் யூ ஆர் virgin. அதாவது உன் புருஷன் ஒரு ஆண்மை இல்லாதவன் நீ கோர்ட்ல சொல்லணும். சிம்பிள் யார், இஸ் இம்பார்ட்டன்ட். கிரிக்கு அம்மா கிடையாது, அவனுக்கு எல்லாமே நான் தான். இனிமே நீதாம்மா அவனை பார்த்துக்கணும். நம்மளுடைய கல்யாணம் எல்லாருடைய சமூகத்தால நடந்தது. உன்னுடைய வேண்டுதல் தான் நான் உனக்கு கிடைச்சிருக்கேன்னா 1 மாசம் இல்லை, அதுக்காக எத்தனை நாள் ஆனாலும் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். நாளைக்கு காலையில நான் டைவர்ஸ் பேப்பர்ஸோட ரெடியா இருப்பேன். நீ வந்து ஒரு சின்ன கையெழுத்து போட்டா போதும். சிம்பிள் யார், இஸ் இம்பார்ட்டன்ட். உன் புருஷன் ஒரு ஆண்மை இல்லாதவன் நீ கோர்ட்ல சொல்லணும். சிம்பிள் யார், இஸ் இம்பார்ட்டன்ட். டாக்டர், என் பிரியாக்கு என்னாச்சு டாக்டர்? சாரி மிஸ்டர் கிரி, வி ஆர் டூயிங் அவர் லெவல் பெஸ்ட். இது வரைக்கும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இன்னைக்கு நைட்டு இல்லை நாளை காலைக்குள்ள பேஷண்ட் கண்ணு வலிக்கலைன்னா கோமா ஸ்டேஜுக்கு போனாலும் போயிடுவாங்க. கல்யாணம் ஆகி 15 நாள் ஆகியும் ஸ்டில் யூ ஆர் virgin. அதாவது உன் புருஷன் ஒரு ஆண்மை இல்லாதவன் நீ கோர்ட்ல சொல்லணும். சிம்பிள் யார், இஸ் இம்பார்ட்டன்ட். மிஸ்டர் கிரி, எஸ், உங்க வைஃப் கண் முழிச்சிட்டாங்க. தேங்க் காட். ஹலோ பிரியா, யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நீங்கள் எப்போ வேணாலும் வீட்டுக்கு போகலாமா? டாக்டர், என் ஹஸ்பண்ட் எங்க? நீங்கள் அட்மிட் ஆனதுலேருந்து 2 நாளாக அவர் இங்கேயே தான் இருக்காரு. நான் இப்போ அவரை வர சொல்கிறேன். ம். டாக்டர், என் பிரியாக்கு ஒன்றும் இல்லையே? பை காட் கிரேஸ் ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். 2 நாள் ரெஸ்ட் எடுத்தால் போதும். நீங்கள் போய் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் டாக்டர். ஹாய் பிரியா. ஹாய். குட் மார்னிங் பிரியா. எப்படிம்மா இருக்க? ம். நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். என் உயிரை திருப்பி கிடைக்க 48 ஹவர்ஸ் ஆச்சு. வீட்டுக்கு போகலாமா? ம். நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே? ஓகே. தைரியமா இருங்க.
என்ன பிரியா இப்படி பண்ணிட்ட? ஒரு சின்ன ரோட், அது உன்னால பார்த்து கிராஸ் பண்ண முடியாதா? நீ பாட்டு ஆக்சிடென்ட் இப்படி வந்து படுத்துட்ட, நம்ம பிளான் என்ன ஆகுறது? இன்னும் நம்ம டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கலாம். எல்லாம் டிலே, எல்லாம் உன்னாலதான். என்ன பேசுற அர்ஜுன்? நான் ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருக்கேன். என்ன பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஆனா பிளானை பத்தியே பேசிட்டு இருக்கியே. இதெல்லாம் யாருக்காகமா பண்ற? உனக்காகத்தானே. புரிஞ்சுக்கோ, நீ என் உயிர் பிரியா. சரி, அதை விடு. நாளைக்கு வீட்டுக்கு வா, பேப்பர்ஸ்லாம் ரெடியா இருக்கும். நீ கையெழுத்து மட்டும் போட்ட போதும். சரி, நான் கிளம்புறேன். ஓகே, பாய். ஹலோ. ஹலோ அர்ஜுன், என்ன மறந்துட்டியா? என்ன மறந்தாலும் பரவாயில்ல, நான் கேட்ட பணத்தை மறந்துடாதப்பா. ஏய் ஸ்வேதா, பிரியாக்கு ஆக்சிடென்ட் தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். ஃபர்ஸ்ட் நம்ம டீலிங்க பத்தி பேசலாமா? ஆமா, டோக்கன் அட்வான்ஸை இவ்ளோ லேட் பண்ணா ஃபைனல் அமௌண்ட் எப்ப தர போற? என்னது டோக்கன் அட்வான்ஸா? ஏய், நீ கேட்டது 50 லட்சம் ரூபா தானே? ஆமா, 50 லட்சம் தான் கேட்டேன். அது டோக்கன் அட்வான்ஸா கொடு, மீதி அமௌண்ட்டை அப்புறமா சொல்றேன். இன்னைக்குள்ள ஒரு நல்ல முடிவு சொல்லு. ஈவினிங் நான் கிரியை மீட் பண்ண போறேன். ஏய் ஸ்வேதா, நான் சொல்றது பாய். ஏய் ஸ்வேதா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி மேடம். இப்போ உங்க உடம்புக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டை கீழே கொண்டு போயிடுங்க. நான் இன்னைக்கு அவரோட தான் சாப்பிட போறேன். 2 நாளா அவர் ஒண்ணுமே சாப்பிடல மேடம். ஏ, என்னாச்சு அவருக்கு? உங்களுக்கு அடிபட்டதுல இருந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு மேடம். ஏய் பிரியா, வா 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 வா. கிரி, 2 நாளா நீங்க எதுவுமே சாப்பிடலையாமே, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? என்ன பத்தி கவலைப்படாதம்மா. உனக்கு எப்படி இருக்கு? நீ சாப்பிட்டியா? ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏன் சாப்பிடல? எனக்காக நீ 1 மாசம் விரதம் இருக்கிறப்போ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீ ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப என்னால எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. பயந்துட்டேன். எங்க நான் உன்னை மிஸ் பண்றோன்னு பயந்துட்டேன். ஆனா உன்னை இங்க இப்படி பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I love you, Giri. I love you too.